அண்மை செய்தி மேற்கு வங்க எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்க உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு மாநில அரசுக்கும் இடையே போதிய நம்பிக்கை இல்லை என்பதால் கூடுதல் நீதிபதிகளை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அனைத்து பிரச்சினைகளையும் கண்காணித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். பால்முருகன், வணக்கம். மேற்கு வங்க எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்க கூடுதல் நீதிபதிகளை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? அதாவது எந்த மாநிலத்திலும் இல்லாத நடைமுறையாக தற்போது மேற்கு வங்க எஸ்ஐஆர் பணிகளை நடத்தி முடிப்பதற்காக உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் நீதிபதிகளை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இன்று இந்த எஸ்ஐஆர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மாநில அரசு பல்வேறு புகார்களை தெரிவித்தது. குறிப்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் வாக்காளர்களுடைய பட்டியல் இன்னும் பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்கிறது. மாநில அரசு வழங்கிய அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் ஏற்க மறுக்கிறது என்று பல்வேறு புகார்களை தெரிவித்தார்கள். 3 லட்சம் வாக்காளர்கள் மீது இன்னும் முடிவெடுக்காமல் பட்டவர்களுடைய விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்கிறது என்று பல்வேறு புகார்கள் மாநில அரசிடமிருந்து தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையமானது மாநில அரசுகள் வழங்கியுள்ள அதிகாரிகள் போதிய பயிற்சி இல்லாதவர்கள் என்பதால் அவர்களை ஏற்க முடியாது என்று தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றமானது இரு தரப்பிற்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை நீடிப்பதை சுட்டிக்காட்டினர். இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் நீதிபதிகளை நியமித்து தேர்தல் எஸ்ஐஆர் பணிகளை நடத்தி முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இவர்களுடன் மாவட்ட நீதிபதிகள், ஓய்வு பெற்ற கூடுதல் நீதிபதிகள் ஆகியோரை நியமித்து இந்த பணிகளை முடிக்க வேண்டும். இதனை கண்காணிக்க கொல்கத்தாவுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி போதிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முடிந்த பணிகளின் அடிப்படையில் வரும் 28ஆம் தேதி வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும். எஞ்சிய வாக்காளர்களை இணைத்து துணை பட்டியலாக வெளியிடலாம் என்றும் தற்போது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது மேற்கு வங்கத்தில் இறுதி பட்டியல் வெளியிடுவதில் மேலும் காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கார்த்திக், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.